வணக்கம், நான் சோபியா. இந்த வீடியோல வந்து நம்மளோட ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து நான் ஒரு 2.5 மீட்டர் துணி தான் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் எடுத்து அழகா செய்யலாம். 2.5 மீட்டர் எடுத்துட்டு கீழே வந்து நாங்க அந்த உயரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரம் வச்சுட்டு அது கீழே வந்து ஒரு ஃப்ரில் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டுதான் செய்யறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு 2.5 மீட்டர் துணி. இதுல வந்து இந்த துணியோட உயரம் வந்து 40 இன்ச் எடுத்து இப்ப இந்த 40 இன்ச் இருக்கிற துணியையே நான் ஃபர்ஸ்ட் உயரத்துக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ளதை நாங்க 52 வேணும் எங்களுக்கு உயரம் வேணும். 52 சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ஆயிட்டா இருந்தா 54 வேணும். அந்த உயரத்துக்கு மீதம் உள்ளதை நம்ம ஃப்ரீ மாதிரி செய்வோம். இதை வந்து நான் 2ஆ மடிச்சுக்கிறேன். ஃபுல் பக்கத்துக்கு துணியை மடிச்சுக்கிறேன். துணியை வந்து 4ஆ மடிச்சு போட்டுருக்குறோம். 4ஆ மடிச்சு உள் பக்கத்துல போட்டுருக்கிறேன். அப்பதான் மார்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால நான் உள் பக்கம் மடிச்சு போட்டுருக்கிறேன். போட்டுட்டு இப்ப இந்த மேல வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு மேல ஷோல்டர் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நான் வந்து கேப் போட்டுருக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்க ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஷோல்டர் வந்து ஒரு 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதே 7.5 கீழே வரேன். கீழே அந்த தையல் போட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து 7.5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால ஷோல்டர் நான் பெருசா வைக்கிறேன். ஆமோல் 7.5 வச்சாச்சு. இப்ப இதுல வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 12 வச்சாலுமே எங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். பெருசா இருக்கும். 40 சைஸ்னா தாராளமா போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னாலும் கூட ஷேப் எடுத்துக்கலாம். நான் எப்படி பார்த்தாலும் இந்த அளவு அப்படியே மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஸ்மால் வளைவு வந்து இது சும்மா ரப்பா இந்த நடு சென்டர்ல இருந்து 1 இன்ச்சுக்கு நான் லூஸாவே இப்படி வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த நெக்கு வந்து ஒரு 2.5 to 3 வரை வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சுக்கே மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே பின்னுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்றேன். பின்னுக்கு ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதை ஷேப் பண்ணுவோம். முன்னுக்கு வந்து இன்னும் 2 அவ்வளவுதான். இப்ப இத வந்து இத நாங்க இந்த ஃபுல்லா கீழே விட்டுருக்குறோம். இந்த அளவுக்கு வந்து இந்த ஷேப் இந்த இடம் இவ்வளவு வரையும் இருக்குது. இதை அப்படியே கூட நீங்க எடுத்துட்டு ஃபைனலா நீங்க தைக்கையில ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி லைட்டா ஸ்டாண்டிங்கா மேல வலிச்சு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டா இதோட சேர்ந்துரும். அப்ப நாங்க வெட்டுற நேரம் இப்படி வெட்டிக்கிறாங்க. தைக்கையில நீங்க 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி சரியா அவ்வளவுதான். இது வந்து அப்படியே நல்லா ஃப்ரீயா நல்லா அழகா ஒரு நம்ம வீட்டுக்கு கூட நைட்டி கீழே வந்து அந்த ஃப்ரில் மீதம் உள்ள துணி கீழே வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஸ்லீவ்ல டச் பண்ணிருக்கோம். இதுல வந்து உனக்கு வந்து ஒரு இந்த கலர் ஷேப்புக்கு ஏதாவது ஒரு டிசைன் இந்த இடத்துல தைக்கலாம். இல்ல இதுதான் சும்மா ஒரு ஏலன் ஃப்ராக் மாதிரி ஆனா கீழே ஃப்ரில் வச்சு ஆனா இந்த அளவுக்கு லூஸ் வேணாம்னு நினைச்சா உங்களோட உடம்போட அளவு என்ன அளவோ நீங்க என்ன உடம்போட அளவோ அதை 4ஆ பிரிச்சுட்டு ஈஸ் 1 இன்ச்சு ஈஸ் போட்டுருந்தா நல்லா இருக்கும். இப்ப சப்போஸ் 36 இருந்தா 9 1 10 இந்த இடத்துல 10 இன்ச்சு பண்ணுங்க. இந்த இடத்துல 10 இடுப்பு வந்து அதை விட 1 இன்ச் குறைச்சி 8 தான் விட்டுரும். அப்ப 8 9னா 8 வரும். அப்ப அதுக்கு நேரம் இப்படி மூவ் பண்ணிட்டு இப்படியே இதை ஸ்லாண்ட் தான் வளைச்சு. இல்ல இப்படி நான் சொல்ற மாதிரி இப்படி லூஸாவே அழகா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு 15 இன்ச்சுக்கு 15னா 2 வருது. இப்ப நான் போட்டுட்டு அதை ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்ட் இன்னும் ஒரு ஸ்லைட்டா ஒரு கர்வ் மாதிரி விட்டுட்டு அப்படியே வெட்டிட்டு கீழே சேர்த்துக்கலாம். இதுல வந்து மேக்சிமம் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் இருக்குன்னா திருப்பிட்டு அந்த எவ்வளோ ஒரு 2 என்ன கலர் துணி ஒரு டிசைன் மாதிரி ஒண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியான ஒரு நைட்டி மாதிரில இவ்வளவுதான். இதை கட் பண்ணி எடுத்துறேன். இப்ப இந்த மீதம் உள்ள துணி 4ஆ மடிச்சு போட்டிருக்கிறேன். அந்த நாங்க மேல உள்ள ஃப்ராக்க வெட்டின பிறகு மீதம் உள்ள துணி வந்து அப்படியே 4ஆ மடிச்சு போட்டு இங்க 40 தான் நாங்க உயரம் வச்சிருக்கோம். இப்ப வந்து இதுல நாங்க ஒரு 15 எடுத்துருக்கோம். 55 வச்சிருக்கோம். ஆனா கீழே மடிச்சு தைக்க இந்த துணியை இதோட சேர்க்க எல்லாம் தையலுக்கெல்லாம் போகுது 52 தான் வரும். இப்ப நான் வந்து 15 உயரத்துக்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இது அப்படியே இதை நீட்டத்துக்கு எடுத்துக்குவோம்.
அப்ப இந்த கீழே வந்து நாங்க அதை வெட்டி வச்சிருக்கிறது பாருங்க, இதுதான் எங்களுக்கு இவ்வளவுதான் வேணும், கீழே விரிவு வந்து இவ்வளவுதான் வேணும். ஆனா எங்களுக்கு வந்து எக்ஸஸா இந்த 2 பக்கமும் ஒரு 4 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்த வந்து நாங்க அப்படியே சுருக்கிட்டு வந்து இதோட அதே மாதிரி வச்சுட்டோம்னு ஃபுல் லாங்ல மெக்ஸி மாதிரி வந்துடும். இப்ப இந்த ஜாயின் பண்ற இடத்துல நம்ம ஒரு லேஸ் மாதிரி போட்டுட்டா அழகா இருக்கும். இப்ப 2.5 மீட்டர்ல வந்து நாங்க அழகா உயரமா ஒரு அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயா வீட்டுக்கு போடுற மாதிரி நான் வெட்டி காட்டிருக்கேன். இல்ல இது இந்த மாதிரி வேணாம்னு நினைச்சா நீங்க வந்து நம்ம ஷேப் இதே மெத்தட்ல வெட்டிட்டு கடைசியா ஃபைனலா எங்களோட உடம்பு அளவுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு உடம்பு அந்த அளவுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரீயாவே போட்டுக்கலாம். இப்ப இந்த மீதம் உள்ள துணியில தான் நம்ம வந்து ஸ்லீவ் வெட்டிக்கணும். இது 4க்குமே இப்படி நான் ஜாயின் போட்டுட்டு இந்த இடத்த வந்து ஒரு டிசைன் மாதிரி சொல்லிட்டு இதை கொண்டாந்து இந்த நடு கையில வந்து சேர்த்துட்டு இதை ஸ்லீவ் மாதிரி சின்னதா செஞ்சாரு. நான் தைக்கிற நேரம் காட்டுறேன். இப்ப ரப்பா இந்த சதுரத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படிதான் ஸ்லீவ் வளையை போட்டுட்டு இதை வந்து நான் கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ மிக்சிக்கெல்லாம் ஸ்லீவ் வந்து அந்த குறைஞ்சு விட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷேப்பை மட்டும் நான் கிடையாது 4 ஸ்லீவ் எடுத்தாச்சு. இதை வந்து நாங்க அப்படி சுருக்கி சுருக்கி இப்படி மாதிரி இப்படி வச்சுட்டு அதை கொண்டாந்து இந்த கையில சேர்த்து அழகா ஒரு டிசைன் மாதிரி சேர்த்துலாம். பாருங்க எவ்வளவு ஒரு சின்ன ஈஸியான துணியில ஒரு 2.5 மீட்டர் துணியில எந்த அளவு ஆண்கள் ஃப்ரீயான சைஸ் ஒரு மெக்ஸி வந்து வெட்டி காட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி